குறிப்பாக வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய உயர்கல்வி நிறுவனங்கள் ஐஐடியிலிருந்து ஆரம்பித்து பல்வேறு விதமான உயர்கல்வி நிறுவனங்களில் தலித் மாணவர்கள் தொடர்ச்சியாக தற்கொலைக்கு உள்ளாவது அப்படிங்கிறது தொடர்கதையாக இருப்பதை நம்ம பார்க்கிறோம். குறிப்பாக தென்னிந்தியாவை சேர்ந்த மாணவர்களாக இருக்கட்டும், அதே மாதிரி பட்டியலினம் பிற்படுத்தப்பட்ட மாணவர்களாக இருக்கட்டும், அவர்கள் எல்லாமே மன அழுத்தத்துக்கு ஆளாவது, தற்கொலைக்கு உள்ளாக்கப்படுவது அப்படிங்கிறது தொடர்ச்சியாகவே அதிகரித்து கொண்டே வருகிறது. ரோஹித் வெமுலாவில இருந்து ஆரம்பித்து டெல்லியில் ஐஐடியில் நடந்த தற்கொலைகள் வரைக்கும் ஒரு மிகப்பெரிய பட்டியலையே படலாம். இன்னமும் உயர்கல்வி நிறுவனங்கள் என்பது தமிழ்நாட்டில் மட்டும்தான் பார்ப்பனர்களுடைய ஆதிக்கத்தில் தகர்ந்து இன்றைக்கு மிக பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடி மாணவர்கள்லாம் படிக்கக்கூடிய நிறுவனங்களாக இருக்கிறது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த சென்னை ஐஐடி பார்த்தோம்னா அது முழுக்க முழுக்க பார்ப்பன பண்டையமாகத்தான் இருக்கிறது. அந்த ஐஐடி இயக்குனர் காமகோடிக்கு இப்போ பத்ம விருது கொடுத்துருக்காங்க. அவர் கோமியத்திலாம் ஆரம்பித்து பல்வேறு விதமான அறிவியல் கருத்துக்களை சொன்னவர். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தான் உயர்கல்வி நிறுவனங்களில் இந்த மாதிரியான பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடி மாணவர்கள் மன அழுத்தத்துக்கு ஆளாகக்கூடாது என்பதற்காக சாதிய ரீதியான பாகுபாடுகள் காட்டப்பட்டது என்று சொன்னால் அதற்கு புகார் தெரிவிப்பதற்கென்று ஒரு குழுவை உருவாக்க வேண்டும். அந்த குழுவில் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடி இனத்தை சேர்ந்தவர்கள் அதில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விதியை உருவாக்கி இருக்கிறார்கள். இதற்கு எதிராக உயர் சாதியை சேர்ந்த மாணவர்கள் இப்போ போராடி கொண்டு இருக்கிறார்கள். எந்த உயர் சாதியை சேர்ந்த மாணவர்கள் அப்படின்னா, நம்ம ஊர்ல உயர் சாதினா நாங்கள் ஆண்டபரம்பரை நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த உயர் சாதி கிடையாது. நீங்கெல்லாம் உயர் சாதியே கிடையாது. நாங்கள் தானே ஒரிஜினல் உயர் சாதின்னு சொல்லக்கூடிய பார்ப்பனர்கள் மற்றும் பார்ப்பனர்களுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ஆதிக்க சாதிகள் இவர்கள் தான் கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பு 1990களில் மண்டல் கமிஷன் பரிந்துரைகளை சமூக நீதி காவலர் விபி சிங் நடைமுறைப்படுத்திய பொழுது நாங்கள் இந்த மண்டல் கமிஷன்லாம் வந்துச்சுன்னா செருப்பு துடைக்க தான் போவோம்னு சொல்லிட்டு சூதுடைக்கும் கூடிய போராட்டத்தில் நடத்தினவர்கள் கோஸ்வாமிங்கிற ஒரு இளைஞர் தீக்குளித்து இருந்தார். நம்ம ஊரெல்லாம் பார்த்தோன்னா ஈழ போராட்டத்துக்காக தீக்குளித்திருக்கிறோம். அதே மாதிரி இந்தி திணிப்பு எதிர்ப்பதற்காக, மொழியை காப்பதற்காக தீக்குளித்திருக்கிறோம். ஆனால் பிறருக்கு சமூக நீதியை அளிக்கவே கூடாது, இடஒதுக்கீட்டை கொண்டு வரவே கூடாது என்பதற்காக தீக்குளித்தவர்கள் தான் வடநாட்டை சேர்ந்த பார்ப்பனமானவர்கள் அப்படிங்கிறது. இன்னைக்கு அவர்கள் களத்திலே இறங்கி இருக்கிறார்கள். இந்த மாதிரியான ஒரு குழுவை கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க. உச்சநீதிமன்றம் அதுக்கு இடைக்கால தடை விதித்திருக்கிறது அப்படிங்கிறத இதில் நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம்.